சாயிராம். நம்மால் தீர்க்க முடியுமென்றால் அந்த பிரச்சனை, நமக்கு வந்திருக்கும் பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல. அதே பிரச்சனையை தீர்க்கவே முடியாது என்றால் அந்த பிரச்சனையை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்து எந்த பயனுமே இல்லை என்று விட்டுவிடலாமே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான நாள் விடிந்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, இன்று மங்களகரமான இந்த வியாழன் நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயத்தை நடத்தி தர இதோ உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே. மனக்குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்வோடு உன்னை தேடி உன்னப்பா ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன். உன் கவலையெல்லாம் தீரப்போகிறது. உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் பெறப்போகிறாய். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்நாளின் விடியலுக்கான நேரத்திற்கான காத்து கொண்டிருந்தாய்தானே? இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. வெற்றியை தாமதப்படுத்தும் எந்த ஒரு தவறையும் நீ செய்யாமல் இருந்தாலே போதும். வெற்றி நிரந்தரமாக உன் வசம்தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமானவர்கள், எந்த சோதனைகளும் இல்லாதவர்களே கிடையாது. சந்தோஷமானவர்களும் கிடையாது, சோதனைகள் இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எது வந்தாலும் சமாளிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருப்பவன் எதையுமே சாதிப்பான் மிக சுலபமாக. ஆம் என் குழந்தையே, வாழ்வு என்றால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வு உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் கூட மறுபடி மீண்டும் மீண்டும் நீ துவண்டு விடாமல் எழுந்து நின்றால் அந்த தோல்வியே உன்னிடம் வந்து பயப்பட்டு வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். ஆம் என் பிள்ளையே, கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே கலங்காமல் இரு. இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்திருக்கிறது. சிலருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை, சிலருக்கு வாழ்வு என்றால் என்ன என்று புரிய வைப்பதற்கான கஷ்டமான சூழ்நிலை என்று மாறி மாறி ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த வாழ்வில் கஷ்டங்களும் வரும், நஷ்டங்களும் வரும், இன்பங்களும் வரும், துன்பங்களும் வரும், வேதனைகளும் வரும், சந்தோஷங்களும் வரும், பிரகாசமான எதிர்காலமும் வரும், சங்கடகரமான சூழ்நிலைகளும் வரும் என்று எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லைதான். உள்ளே வாங்கும் மூச்சு காற்றை கூட மீண்டும் வெளியில் விட்டால்தான் உயிர் வாழ முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாத குணம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதே போல நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தையும் இருக்கத்தான் செய்யும். அதீத அன்பு இருக்கும் இடத்தில் கோபமும் மிக அதிகமாக இருக்கத்தான் செய்யும். ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாமே புரிய வைப்பதற்காக, வாழ்வின் தேடலை புரிய வைப்பதற்காகத்தான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தைரியமாக எதிர்கொள்ளலாம். நடப்பது அனைத்துமே நமக்கு நன்மையாக இருக்கும்படி அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இருக்கலாம். எதுவுமே சாயப்பாவை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் பிரியமே. நீ விரும்பிய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக சாத்தியமாகும் என் பிள்ளையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதே இல்லை. இது உனக்காக எழுதப்பட்டதுதான். நீ நினைப்பது எல்லாமே நடக்கும். உன் முக்கியமான கோரிக்கை ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். உன் நீண்ட போராட்டத்திற்கான தீர்வை நிச்சயமாக நான் கொடுப்பேன் பிரியமே. உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இன்று
உனக்கானதை உரிமையோடு பெற்றுக்கொள். வா என் பிள்ளையே, உனக்கானதை உரிமையாக பெற்றுக்கொள். நல்லதொரு நற்செய்தி உனக்காக வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணீரோடு காத்திருந்தாய்தானே? இதோ உனக்கான நற்செய்தி இனி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்கவே பொய்க்காது. எந்த சோகம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், யாரிடத்திலும், இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையே பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும், கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே. எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்காக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது. நீ போகும் பாதையிலெல்லாம் முட்கள் உன் காலை பதம் பார்த்தது. அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாமல் இருந்தால் நீ எப்பொழுதும் மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்துதான் நடந்து கொண்டே இருந்திருப்பாய். கீழே குனிந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்று கூட நீ பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உன் பாதத்தை பதம் பார்த்ததினால்தான் அந்த இடத்திலிருந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த முட்கள் உனக்கு சிறு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அது கற்றுத்தந்த பாடமோ ஏராளம். உன் வழி எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி திறம்பட செயல்பட வேண்டும், எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அனைத்தையும் எப்படி கவனமோடு செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகவே அந்த சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். தாங்கினால்தான் வெற்றிக்கான இலக்கை மிக சுலபமாக அடையலாம். கீழே படுகுழி கூட இருக்கலாம் என்பதை அந்த சிறு முட்கள் மூலம் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய், பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உனக்காக காண்பித்தேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. உனக்கு வழி கொடுப்பது உன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துவதுதான். அதற்காகத்தான் வழியை நான் கொடுக்கிறேன். உனக்கு உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய வழியை தான் உன் சாயப்பா கொடுப்பேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? எதற்குமே கலங்காதே. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். உன்னை நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் உன் சாயிநாதா. என்மேல் பாரத்தை எல்லாம் சுமத்திவிடு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உனக்காக அனைத்தையும்
எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இதை செய்யாமல் விடுவேனா? நிச்சயமாக என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன். உன் போராட்ட வாழ்வு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கான விடியல் இனிதே துவங்குகிறது. எத்தனை துன்பம் வந்தாலும் மனம் சோர்ந்து போய் விடாதே. பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழவிருக்கிறது. உன் அருகில் எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு சர்வ நிச்சயமாக நான் காட்சி தருவேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும்படி நான் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் சொந்த மகிழ்ச்சிக்கு நாமே பொறுப்பு. நம் மகிழ்ச்சி நம் மனதிடம்தான் இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை மகிழ்விப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் ஏமாற்றத்தை மட்டுமே அடைவோம் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. நம் மகிழ்ச்சி நம்மிடம்தான் இருக்கிறது. நமக்கான வெற்றியும் நம்மிடமே ஆரம்பிக்கிறது. மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்காமல் நாமே முன்னின்று செய்தால் நமக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நமக்கே வசமாகும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடவே கூடாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அது அவர்களின் நேரம் வரும் பொழுது, அவரவர்களின் நேரம் வரும் பொழுது அதற்கேற்றாற்போல் அவர்கள் பிரகாசமாக இருக்கிறார்கள். அதேபோல் நமக்கான நேரம் வரும் பொழுது, நமக்கான காலம் வரும் பொழுது நாமும் வாழ்க்கையில் பிரகாசம் அடைவோம், வெற்றியடைவோம் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் மனதில் இருந்தாலே போதும். நேரம் வரும் பொழுது எல்லாமே நமக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு சேர்க்கும். வெற்றி நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். எதற்குமே நாம் மற்றவர்களோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து வாழவே கூடாது. நம்மளுடைய தற்போதைய நிலைமை நம்மளுடைய இறுதி இலக்கு அல்ல என்பதை முதலில் நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறந்தது, மிகச் சிறந்தது இன்னும் நம் வாழ்க்கையில் வரவே இல்லை. காத்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கலாம். மிக சிறந்த வாழ்வு நம்மிடம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டே இருக்கலாம். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வந்துதானே ஆக வேண்டும். ஒருபோதும் எதையுமே கட்டாயப்படுத்த வேண்டாம். அது இருக்கட்டும், இது இருக்க வேண்டும் என்றால் அது இருக்கும். அது இருக்கும் பொழுதும் நம் மனம் வலிக்கிறது என்றால் முதலில் கூர்ந்து கவனிக்கலாம். வாழ்க்கை நமக்கு ஏதாவது கற்பிக்க முயற்சி செய்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கலாம். அவரவர் கர்ம பலன்படி அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும், நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள்.
உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். கடைசி நொடி போதும் அனைத்தையுமே மாற்றி காட்டு விடுவேன் உன் சாயி தேவா. உன்னுடைய வாழ்க்கையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எது கிடைத்தால் நீ சந்தோஷமாக முகல்மலர்வாய் என்பது உனக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் உனக்கு தந்தையல்லவா. ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று.
பிள்ளை வந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. தானாகவே ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது. நான் அதை யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இது உனக்காகவே நான் செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பு. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நிச்சயமாக நம் வாழ்வில் நடக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். எப்பொழுதும் நமக்கு நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் மனம் ஏங்கிய ஒரு நல்ல விஷயம், நல்ல விசேஷம் உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சத்திய வாக்கை நீ கேட்கும் பொழுதும், இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு முறையும் கேள்வியோடு என்னை பார்க்காதே. உன்னில் இருப்பது நானல்லவா? அனைத்தையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்துவேன் உன் சாயி தேவா.